ஒரு சூசைட் அட்டன் பண்றது, இல்லைன்னா வீடை விட்டுட்டு போறது, இது எல்லாமே. ஆனா தியானம் பண்றது அவங்க கிட்ட இருந்தா இது எல்லாமே சரி செய்ய முடியும். தியானத்தால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தான் கடவுள், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் கடவுள் ரூபமா உள்ளுக்குள்ள நமக்கு எல்லா சக்தி மூலமா நம்ம செயல்படுறோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தியானம் பண்றது சிறந்த, ஆனாபான சக்தி தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது, எளிமையானது, ஈஸியஸ்ட் வே நம்ம கடவுளை அடைய முடியும். நம்ம என்னென்ன நல்ல கர்மா, என்னென்ன கெட்ட கர்மா கொண்டு வந்திருக்கோமோ அது ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது இந்த பூமி மேல. ஆஃப்டர் நம்ம இந்த வெக்கேட்டிங் அவர் பாடி மேல் லோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா, ஐயோ இதுக்காக தான் நான் பூமி மேல பிறந்திருக்கேன், ஆனா இது எதுவுமே நான் பாடங்கள் கத்துக்கல, எதுவுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணல, அங்க மறுபடியும் ஒரு பிறவி எடுத்துட்டு இந்த பூமி மேல வரும். இந்த பௌத்திக வாழ்க்கையில எல்லாமே டெம்பரரி தான். அந்த மாயையில நம்ம இல்லாம நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள், சில கோரிக்கைகள் கண்டிப்பா வாழ்க்கைக்கு தேவை. அது தானா நமக்கு தியானத்தால நம்மளுடைய ஆன்மா நமக்கு எது தேவையோ அது நிறைவேற்றிட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம போக்கஸ் பண்றது பண்ண தேவை கிடையாது. நம்மளுடைய ஆன்மா முன்னேற்றத்துக்காக நம்ம இந்த பூமி மேல நம்ம சாதனை பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்த கருத்து என்ன சொல்றாருன்னா அர்ஜுனரை பத்தி சொல்றாங்க. அர்ஜுனர் அந்த அவருடைய வில்லு அவர் பாடம் கத்துக்கிறதுக்கு துரோணாச்சாரியர் கிட்ட அவர் பாடம் கத்துக்கிறாரு. சோ அங்க வில்லு போடுறதுல சிறந்தவர் யாருன்னா அர்ஜுனர் தான் நம்ம சொல்றோம். சோ எப்ப அவருடைய கவனம் முழுசா அந்த ஒரு வில்லு போடுறது, ஒரு பறவை கண்ணு மேல அவர் கரெக்டா போடுறாரு. அந்த மாதிரி நம்மளுடைய முழுமையான கவனம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு மேல மட்டுமே இருக்கணும். நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். அவங்க பிசிக்கல் லைஃப்ல இருக்கிறவங்க நான் மெடிடேட்டர்ஸ் ஒரு பிரச்சனையா பார்ப்பாங்க. ஆனா நம்ம இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மெடிடேட்டரா இருந்துட்டு அது லேர்னிங்ஸா நம்ம ஏத்துக்கிறோம். இது எது இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை, அந்த மனசுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கா நமக்கு மைண்ட்ன்றது இருக்கும். சோ இதனாலதான் சின்ன பசங்கள்ல இருந்து நம்ம தியானம் பண்றது சொல்லி கொடுக்கணும். அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போறது. சோ இங்க சின்ன பசங்கள்ல இருந்து அந்த நல்ல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பூமியில நல்ல சொசைட்டில மக்கள் எல்லாருமே சரியான வாழ்க்கைன்றது வாழ முடியும். அதுதான் ஹனுமான் 2 வயசுல தியானம் பண்ணிருக்காரு. அப்ப நம்ம வீட்லயும் பசங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இந்த தியானம் சொல்லி கொடுக்கணும். சோ சின்ன பசங்க இன்னும் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா உடனே டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா அது தாங்கிக்கிற சக்தி கிடையாது, சூசைட் பண்ணிப்பாங்க. இன்னும் அவங்க படிக்க முடியல, மார்க்ஸ் எடுக்க முடியல, என்னதான் ஃபெயில் ஆனாலும் வீட்டுல அம்மா அப்பா திட்டுறதாகட்டும், அவங்க ஏத்துக்காம அதெல்லாம் மனசுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இல்லாத நிலையில அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஒரு சூசைட் அட்டன் பண்றது, இல்லைன்னா வீடை விட்டுட்டு போறது, இது எல்லாமே. ஆனா தியானம் பண்றது அவங்க கிட்ட இருந்தா இது எல்லாமே சரி செய்ய முடியும். தியானத்தால மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நம்ம மனோ தைரியத்தால நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். அதனால இந்த தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம எல்லாருமே பிரமிட் மாஸ்டர்ஸ் ஒரு நாளைக்கு மோஸ்ட்லி 2 hours 3 hours நம்ம பிஎம்சில பாத்தீங்கன்னா காலையிலயும் கூட்டு தியானம் இருக்கு, நைட்டும் கூட்டு தியானம் இருக்கு, இதோட சஜ்ஜன சாங்கத்தியம் இருக்கு. எது படிச்சாலும் படிக்கலைனாலும் இந்த இந்த ஒரு பிஎம்சியோட கனெக்ட் ஆனாலே நமக்கு முழுமையா தியானம் பண்ண முடியும். தியானம் பண்றது நமக்கு கிடைக்குது. அந்த ஞானத்தால நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்ல விஷயங்களோட நம்ம வாழ்க்கை ஒரு சந்தோஷ நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியும். சோ புக்ஸ் படிக்கிறது ஞான யோகம் சொல்றோம்.
ஞானம் கிடைக்குது நமக்கு. நம்ம இந்த ஆசனைகள்ல இந்த ஒரு ஃபிட்னஸ் பண்றது, யோகா அந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து அட்ட யோகம் சொல்றோம். சோ இங்க வந்து சம்சார வாழ்க்கையில நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சம்சார யோகத்துல இருந்துட்டே நம்ம வந்து முக்திக்காக நம்மளுடைய பயணம் மிடில் பாத்ல இருக்கணும்னு சொல்றாரு புத்தர். 50% வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப், 50% வந்து பிசிக்கல் லைஃப். சோ சம்சாரத்துல இருந்தே நிர்வாணம். நம்ம எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸும் இல்லற வாழ்க்கையில இருந்தே இந்த சாதனைன்றது பண்றோம். ஏன்னா ராஜயோகம் என்ற அந்த ஆனாபான சக்தி தான் வந்து பதஞ்சலி மகர்ஷி சொல்ற இந்த ராஜயோகம் கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் தான் கடவுள், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் கடவுள் ரூபமா உள்ளுக்குள்ள நமக்கு எல்லா சக்தி மூலமா நம்ம வந்து செயல்படுறோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தியானம் பண்றது சிறந்த ஆனாபான சக்தி தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது, எளிமையானது, ஈஸியஸ்ட் வே நம்ம கடவுளை அடைய முடியும். ஒரு நெசவாளர் வந்து ஒரு வஸ்திரம், ஒரு துணி வந்து நெய்க்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த நூல் இருக்கும் இல்லையா, நூல் கண்டுல வந்து சிக்கு வந்து விழுந்தா அந்த ப்ராப்பரா வந்து அந்த நெசவாளர் வந்து ஒரு வஸ்திரம் வந்து ஆஹ் அவங்க நெய்யும் போது ஒரு புடவையோ இல்லைன்னா வந்து வேற எது ஒரு ஒரு டவலோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ எது இருந்தாலும் அதே மாதிரி நம்மளுடைய பிராபஞ்சகமான விஷயங்கள் நம்ம வந்து அது மேல நமக்கு ஆர்வம் இருந்தா முழுமையான ஞானம்ன்றது நமக்கு கிடைக்காது. அந்த பரமாத்மாவை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப வாழ்க்கையில திசைன்றது மாறிட்டே போகும். எதற்காக நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம், நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளுடைய கர்மாக்கள் தீர்க்கிறதுக்காக. நான் ஏன் இந்த பூமி மேல பிறந்திருக்கேன், நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரியறதுக்காக. ஆனா எப்ப வந்து ஒரு நூற்கண்டிப்ப சிக்கு விழுதோ அந்த நெசவாளர் வந்து சரியான அந்த ஒரு புடவையோ வஸ்திரம் வந்து நெய்ய முடியாது. அதே மாதிரி சரியான தியானம் இல்லைன்னா வாழ்க்கையில நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம என்னென்ன நல்ல கர்மா என்னென்ன கெட்ட கர்மா கொண்டு வந்திருக்கோமோ அது ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது இந்த பூமி மேல. ஆஃப்டர் நம்ம இந்த வெக்கேட்டிங் அவர் பாடி மேல்லோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஐயோ இதுக்காக தான் நான் வந்து பூமி மேல பிறந்திருக்கேன், ஆனா இது எதுவுமே நான் வந்து பாடங்கள் கத்துக்கல, எதுவுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணல. அங்க மறுபடியும் ஒரு பிறவி எடுத்துட்டு இந்த பூமி மேல வரும். சோ இங்க வந்து மனிதனுக்கு வந்து கோரிக்கைகள்ன்றது இருக்கு, எப்பவுமே ஒரு ஆசைன்றது இருக்கு. ஒரு கோரிக்கை தீர்ந்தா மறுபடியும் இன்னொரு கோரிக்கைன்றது இருக்கு. அது வந்து அங்க வந்து ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, அன்லிமிட்டா ஓடிட்டே இருக்கும். ஆனா எப்ப இந்த முழுமையான தியானத்தால நமக்கு ஞானம் கிடைக்குதோ, இந்த பிராபஞ்சிக வாழ்க்கையில எல்லாமே ஒரு மாயை தான், எல்லாமே வந்து டெம்பரரி தான். இது வந்து எனக்கு அடுத்த பிறவிக்கு எதுவுமே நான் வந்து கொண்டு போக முடியாது. இதனால எனக்கு எந்த ஞானமும் எனக்கு கிடைக்காது. சோ உடலை விட்டுட்டு வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆன்மா வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஐயோ உடலுக்குள்ள போகணும்ட்டு நினைக்கும், ஆனா அங்க அந்த சக்தி அன்றது கிடையாது. அப்ப நான்ன்றது அந்த உடல் கிடையாது. அப்ப இந்த பௌதீக வாழ்க்கையில எல்லாமே இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை, காலையில இருந்து நான் என்னோட ஃபேமிலிக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக, என்னோட பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக, ஃபேமிலி ரன் பண்றதுக்காக, என்னோட கோரிக்கைகளுக்காக இது எல்லாமே நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப அது எல்லாமே விட்டுட்டு அந்த ஆன்மா வெளியில வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே அனுபவிக்கவும் முடியாது. அப்ப அந்த ஆன்ம ஞானமாவது வந்திருக்கான்னா எதுவுமே இல்லை, அங்க சாதனையும் பண்ணல. சோ கொண்டு வந்த கர்மாக்கள் நம்ம வந்து தீர்க்காம அந்த ஆன்மா ரொம்ப வந்து துக்க நிலையில இருக்குமா. அதனால இந்த ஒரு ஞானத்தால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பௌதீக வாழ்க்கையில எல்லாமே டெம்பரரி தான். அந்த மாயையில நம்ம விழாம நமக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள், சில கோரிக்கைகள் கண்டிப்பா வாழ்க்கைக்கு தேவை. அது தானா நமக்கு வந்து தியானத்தால நம்மளுடைய ஆன்மா நமக்கு வந்து எது தேவையோ அது வந்து நிறைவேறிச்சுட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம போக்கஸ் பண்றது பண்ண தேவை கிடையாது. நம்மளுடைய ஆன்மா முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து இந்த பூமி மேல நம்ம சாதனை பண்ணணும். அப்பதான் வந்து ஜன்ன மரண சக்கரத்துல நம்ம வந்து மாட்டிக்காம அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும். அதுதான் வந்து அந்த நூல்கண்டல் எப்படி சிக்கு விழுந்ததோ அப்ப அந்த எந்த ஒரு வஸ்திரமும் நெய்ய முடியாம இருந்தா அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மாயையில இந்த பௌதீக வாழ்க்கையில நம்ம
சிக்கலா நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அதுல இருந்து விலகி வர்றதுக்கு இன்னொரு பிறவி மறுபடியும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதனால சரியான தியானம் பண்ணும்போது சரியான நோக்கத்தோட ரைட் இன்டென்ஷன் சொல்றாரு புத்தர். புத்தா ஹெல்ப்ஃபுல் பார்த்து சரியான வாழ்க்கை முறை, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன மாதிரி நம்மளுடைய பயணம் இருக்கணும்ன்றது நம்ம சூஸ் பண்ண முடியும். அதோட பயணம் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷ நிலைன்றது நமக்கு கொடுக்கும். ஞானம்ன்றது அதிகமா நம்மளால உள் வாங்க முடியும். சோ இந்த ஒரு பூமி மேல பிறந்ததுக்கு மேலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா நிறைய லோகங்கள் அங்க போயிட்டு அங்க முழுமையான ஞானம் நமக்கு கிடைக்கும். அதனால சரியான தியானம் இந்த பூமி மேல நம்ம வாழும் போதே நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்த கருத்து என்ன சொல்றாருன்னா அர்ஜுனரை பத்தி சொல்றாங்க. அர்ஜுனர் அந்த ஆஹ் அவருடைய வில்லு அவர் பாடம் கத்துக்கிறதுக்கு துரோணாச்சாரியர் கிட்ட அவர் பாடம் கத்துக்கிறாரு. சோ அங்க வில்லு போடுறதுல சிறந்தவர் யாருன்னா அர்ஜுனர் தான் நம்ம சொல்றோம். சோ எப்ப அவருடைய கவனம் முழுசா அந்த ஒரு வில்லு போடுறது ஒரு பறவை கண்ணு மேல அவர் கரெக்டா போடுறாரு. அந்த மாதிரி நம்மளுடைய முழுமையான கவனம் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு மேல மட்டுமே இருக்கணும். நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி மேல மட்டுமே நமக்கு இருக்கும்போது என்ன மாதிரி தடைகள் வந்தாலும் நம்ம பெருசா நம்ம வாழ்க்கையில எடுத்துக்க மாட்டோம். இது என்ன, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ துரோணர் மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு இந்த வில்லு வித்தியை அவர் கத்து கொடுக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க. சோ ஒரு மரத்துக்கு மேல ஒரு பறவை கண்கள்ல கரெக்டா அந்த வில்லு போடணும். சோ ஒருத்தரா அவர் துரோணர் கூப்பிட்டு உனக்கு அந்த தூரத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா சில பேர் அந்த மரம் தெரியுது சொல்றாங்க, சில பேர் அதுல இருக்கிற இலைகள் தெரியுது சொல்றாங்க, சில பேர் அந்த பறவை தெரியுது சொல்றாங்க. சரி ஓகே போங்கன்னு சொல்றாங்க. அர்ஜுனரை கூப்பிட்டு சொல்லும் போது அந்த பறவைக்கு இருக்கிற அந்த கண்கள் அந்த ஜொலிக்குது, அது எனக்கு தெரியுதுன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு நீ அந்த வில்லு போட முடியுமான்னு கேட்கும்போது அந்த ஒரு அவருடைய கவனம் முழுசா அது மேல இருந்துட்டு அவர் வில்லு போடுறாரு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் துக்கம் எல்லாமே நம்ம பூமி மேல வாழ்றதுக்கு கொண்டு வந்துருக்கோம். சந்தோஷம்னா ஒரே நம்ம உச்சகட்டுல இருப்போம், நம்ம மறந்துருப்போம். ஆனா துக்க நிலையில இருக்கும் போது ஏன் இந்த துக்கம் எனக்கு வந்திருக்கு, சந்தோஷம் கிடைக்கும் போது நம்ம நினைக்க மாட்டோம் ஏன் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் என்ன பண்ணிருந்தா இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குன்ட்டு யாருமே நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா துக்கம் வந்தா மட்டும் நம்ம ஏன் எனக்கு மட்டும் வந்திருக்கு, என்ன பண்ணணும், இதனால நான் என்ன பாடம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு பயிற்சியால அந்த தியானத்தால நம்ம சரி செஞ்சுக்க முடியும். சோ நம்ம முழு கவனம் எது மேல இருக்கணும்னா நம்மளுடைய ஆன்மா மேல, ஆன்ம முன்னேற்றம் மேல மட்டும்தான் நம்மளுடைய பயணம்ன்றது இருக்கணும். அங்க வழி தவறி நம்ம போனா நம்மளுடைய ஆஹ் என்ன சொல்றது ஆன்ம வளர்ச்சின்றது அங்க இருக்காது. மறுபடியும் இந்த பூமி மேல பிறக்கணும். சோ மோட்சத்துக்காக எல்லாருக்குமே என்லைட்மெண்ட் வேணும், எல்லாருக்குமே இந்த பிறவியான்றது கடைசி பிறவியா இருக்கணும்னா நம்மளுடைய முழுமையான கவனம் இந்த ஆன்மா மேல நம்ம இருக்கும் போதுதான் நம்ம எல்லா ஞானமும் அடைய முடியும். என்ன மாதிரி வாழ்க்கையில சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நம்மளால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும் சொல்றாங்க. எந்த ஒரு காரணமா இருந்தாலும் காரண காரிய சம்பந்தம், காரணம் இல்லாம காரியம் பண்றது நடக்காது. அதுதான் கர்ம சித்தாந்தம். சோ எந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில கெட்டதா நடந்தாலும் நான் தான் இதுக்கு பொறுப்பு. நான் ஏதோ ஒரு பிறவில நான் அந்த தப்பான விஷயங்கள் செஞ்சதுனால நான் இந்த பூமி மேல இந்த ஒரு பிரச்சனை நான் சந்திக்கணும், இந்த பாடம் நான் கத்துக்கணும்ட்டு நான் தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அக்செப்டன்ஸ்ன்றது நம்ம மனசுக்கு நமக்கு ஏத்துக்க முடியும். அதுவே நான் மெடிடேட்டர்ஸா இருந்தா யாராலையும் அக்செப்டன்ஸ்ன்றது இருக்காது. ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம், ஏன் எனக்கு கஷ்டம், அதுக்கப்புறமா நம்ம ஜோஷியர் கிட்ட போறது, கோயிலுக்கு போறது, ஏன் இந்த பரிகாரங்கள் பண்றது, இது எல்லாமே பண்ணாலும் சில டைம்ல நம்மளுடைய கர்மாக்கள் தீராது. இங்க எப்போ நம்ம கோயிலுக்கு போறதோ இல்லைன்னா பரிகாரம் செய்யறதோ இதெல்லாம் செய்யும் போது
சில டைம் வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஆனா இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்காம போஸ்ட்போன் பண்றோம். எதுக்கு போஸ்ட்போன் பண்றோம்? அடுத்த பிறவிக்கு போஸ்ட்போன் பண்றோம். இங்க அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஆனா இங்க ஒரு பரிகாரத்தால அந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு. அப்ப அத வந்து நம்ம முழுமையா அந்த துக்கம் அன்றது எனக்கு நான் வந்து வாழல அந்த துக்கத்துல, அதுல இருந்து பாடம் கத்துக்கல. ஆனா ஏதோ ஒரு ஷார்ட்கட் மூலமா நான் வந்து அது பரிகாரம் பண்ணிட்டு நான் இப்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப அது போஸ்ட்போன் ஆயிருக்குன்னா அந்த ஆன்மா முழுசா அந்த துக்கம் ஏன் வந்திருக்கு, ஏன் இந்த பூமி மேல அந்த துக்கம் அந்த பாடம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கான்றது பாடம் கத்துக்கல, அது பெண்டிங்லயே இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? அடுத்த பிறவில நம்ம மேல் லோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா இது இன்னும் என்னோட ஆன்மாக்கு இன்னும் அந்த ஞானம் கிடைக்கல, மறுபடியும் அதே இன்சிடென்ட் அதுவே நான் ஒரு கர்மாவா மறுபடியும் பூமி மேல எடுத்துட்டு போயிட்டு அடுத்த பிறவிக்கு நம்ம போஸ்ட்போன் பண்றதுனால அங்க வட்டி மூலமா இன்னும் அதிகமான கர்மா இன்னும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதனாலதான் யாரு மேலயும் டிபெண்டன்ஸ்ன்றது நமக்கு தேவை கிடையாது. எந்த ஒரு ஜோசியர்கிட்டயும் போக தேவையில்லை. யாரோடையும் வந்து இந்த பரிகாரம் பண்ணா சரியாகும் செய்யணும்ன்றது கூட நமக்கு தேவை கிடையாது. எப்ப நீ உன்னோட ஆன்மாக்கு சரண்டர் அடையிறியோ, எப்ப நீ அந்த விஸ்வ சக்தியால உன்னுடைய ஆன்ம சக்தியா அதிகமா படுத்துறியோ அந்த ஆன்மா நமக்கு வழிகாட்டியா இருக்கும். எல்லா விஷயங்களும் நம்மளால வந்து சரி செஞ்சுக்க முடியும். மகான்கள் எல்லாருமே இந்த பூமி மேல வாழ்ந்துட்டு ஒரு சிறந்த நிலையில இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஞானம் அடைஞ்சு முக்தி அடைஞ்சிருக்காங்கன்னா நம்மளும் அவங்க மாதிரியே இந்த பூமி மேல பிறந்திருக்கோம். இங்க செய்ய வேண்டியது எல்லாமே வந்து தியான சாதனை மட்டும்தான். எப்படி வந்து அர்ஜுனர் அந்த ஒரு கவனம் ஃபுல்லா அந்த அந்த வில்லு போடுறது அந்த பேர்டோட கண்கள் மேல இருந்ததோ அதே மாதிரி என்னோட கவனம் முழுசா இந்த தியானம், இந்த ஆன்மா முன்னேற்றது மட்டுமே என்னோட கவனம் இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிற எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் தானா விலகி போயிடும். இதுதான் மகான்களும் சாதனை பண்ணிருக்காங்க, நம்மளும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும், இதுதான் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ அடுத்த கருத்து பாத்தீங்கன்னா, பாம்பு வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும். பாம்பு கிட்ட நம்ம போக மாட்டோம், ஏன்னா அது கடிச்சிடும், அது விஷம் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம ஏறிச்சுன்னா நம்ம சில பேர் வந்து இறந்துடுவாங்க. அதனால அது வந்து ஒரு கூடையில மூடி வச்சிருவாங்க. பாம்புனால நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயம்தான். அதே மாதிரி ஒரு மனிதன் கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணங்கள் இருந்தா ஒரு மனிதன் வந்து எப்பவுமே நல்ல மனிதர்களுக்குள்ள கூட இருந்தா கெட்ட விஷயங்கள் செய்யறதுனால எல்லாருக்குமே அவனால பிரச்சனைகள் தான் இருக்கும். அதுவே அவருக்கு தியானம் சொல்லி கொடுத்து தியான மார்க்கத்தை நம்ம வந்து சொல்லி கொடுத்து அது பிராக்டிஸ்ல கொண்டு வந்தா அவரும் நல்ல மனிதனா வாழ முடியும். சோ ஒரு பாம்பு பார்த்தாலே நமக்கு வந்து அது உயிர் எடுக்கும் சொல்லி தெரிஞ்சதுனாலதான் அது கூடையில மூடி வைக்கிறோம். அதே மாதிரி கெட்ட எண்ணம் இருக்கிற கெட்ட குணம் இருக்கிற மனிதன், எக்ஸாம்பிள் ஒரு திருடனா எடுத்துக்கோங்களேன், அவன் வந்து நம்மள கொன்னுட்டு நம்மளுடைய சொத்துக்கள் எடுத்துக்கலாம், பணம் காசு எடுத்துக்கலாம், நகைகள் எடுத்துக்கலாம். அவன் கிட்ட இருந்து நம்ம விலகி இருந்தா நல்லது. அதுவே அவனுக்கு நல்லது கெட்டது ஆன்ம ஞானம் கொடுத்து அவனுக்கு தியானம் சொல்லி கொடுத்தா அவன் தன்னால புரிஞ்சுக்குவான் எது நல்லது எது கெட்டதுன்ட்டு. அப்ப அங்க வந்து அவனை வந்து பந்தி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அவனால நம்ம வந்து ஒரு பயம்ன்றது நமக்கு இருக்காது. ஆனா இங்க வந்து பாம்புன்றது வந்து அதோட குணம் அது மாத்த முடியாது. அது மனிதனுக்கு வந்து அது கடிக்கிற ஒரு தன்மை ஒரு குணம் இருக்கிற ஒரு இது இயற்கை கொடுத்து இருக்கு. சோ அது நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. ஆனா மனிதனுக்கு வந்து மனம்ன்றது இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்றத யோசிக்கிறதுக்கு நமக்கு அந்த சக்தி வந்து இந்த இயற்கை கொடுத்திருக்கு. சோ இங்க யாரு வந்து ஒரு மனிதன் ஒரு கெட்ட செயல்கள் செய்யறாங்களோ அவங்களுடைய தமோ குணத்தால அவங்க இன்னும் வந்து வளரல, ஆன்மா வந்து வளரல, ஞானம் பண்றது பெறல, அதனால கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்களோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ அதனால என்ன நடக்கும்? சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில ஒரு ஹஸ்பண்ட் எடுத்துக்கோ, சில வீட்டுல இருக்கும்
சில பேர் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, கோபத்துல இருப்பாங்க, அடிப்பாங்க வைஃப, பசங்களையும் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த வீட்ல வந்து ஒரு சந்தோஷமான நிலை இருக்காது. நிறைய பேர்கிட்ட வந்து அவங்களுடைய மனைவி வந்து பசங்களும் அடிச்சிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் சரியில்லை, எப்பவுமே வீட்ல பிரச்சனையா இருக்குன்ட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு வந்து தியானம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு மனிதன் ஒரு ஆஹ் என்ன சொல் ஒரு மாலை போட்டு ஒரு 40 நாள் ஒரு தீட்சை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த அவங்க வந்து நான் வெஜிடேரியன் விட்டுடுவாங்க, செருப்பு போடாம வந்து 40 நாள் வந்து கடவுள் பக்தியோட வந்து நடப்பாங்க. அதுக்கப்புறமா தரையில படுக்கிறதாகட்டும், இல்ல வந்து குளிர்காலமா இருந்தாலும் வந்து அந்த பச்சை தண்ணியில குளிக்கிறது, இது எல்லாமே வந்து செயல்பட்டு அவங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா 41 நாள் 48 நாள் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாமே விட்டுடுவாங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே கடவுளோட பிரார்த்தனை முடிஞ்சிருச்சுன்ட்டு. ஆனா இங்க வந்து அவங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள், இப்ப இந்த அசைவம் சாப்பிடுறாங்க, ஒரு மாலை போடுறாங்க, அந்த கடவுள் பக்தியோட 48 நாள் இருந்துட்டு அந்த விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அசைவம்ன்றது அவங்க சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா செருப்பு போட்டுட்டு தான் இருப்பாங்க. பச்சை தண்ணியில குளிச்சா நல்லது, ஆனா வார்ம் வாட்டர்ல குளிக்கிறது, அதுக்கப்புறமா கெட்ட செயல்கள் செய்யறது, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதுவே ஒரு தியானம் பண்ணி ஞானம் முழுசா ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா, அது எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து அந்த ஞானம், அந்த ஒரு அந்த ஆன்மா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்மாக்காக நம்ம வந்து எவ்ரிடே நம்ம தியானம் பண்ணி அந்த ஞானத்தால நம்மளுடைய குணங்கள்ன்றது ஒவ்வொரு நாளும் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகுமே தவிர நம்மளுடைய குணம்ன்றது இன்னும் கீழ் நோக்கின்றது போகாது. எப்பவுமே ஒரு ஆன்மாக்கு ப்ரோக்ரஸ்ன்றது, ஆன்மாக்கு வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். ஏன்னா எவ்ரி மினிட் ஆன்மா புது புது விஷயங்கள் பூமி மேல கத்துட்டு தான் இருக்கு. பாடங்கள்ன்றது கத்துக்கிட்டு அதோட வளர்ச்சின்றது அடைஞ்சிட்டு தான் இருக்கு. அதனால வந்து இன்னும் என்ன சொல்றாங்க மனிதர்கள்னா, நான் வந்து கிளிக்கு சொல்ற மாதிரி நல்ல விஷயங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், ஆனா அவங்க செயலுக்கு கொண்டு வர மாட்டேன்றாங்க. எப்போ பார்த்தாலும் படிக்காம வேஸ்ட் பண்றாங்க, மொபைல் பாக்குறாங்க, அம்மா அப்பா மதிக்கிறதே கிடையாது. இது எல்லாமே வந்து சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா கிளி பேச்சு கிளி வந்து நம்ம சொன்னா கேட்கும்ட்டு கிளிய வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்றோம். ஆனா கிளி பேச்சு கேட்கலன்னா கிளிக்கு வந்து மனம்ன்றது இல்ல. ஆனா நம்ம மனிதர்களா பிறந்திருக்கோம், நமக்கு வந்து மனம்ன்றது இருக்கு. சிலது வந்து தப்பான விஷயங்கள் செய்யணும்ட்டு குணங்கள் இருக்கு, தமோ குணம். அந்த தமோ குணம் ரஜோகுணத்துல இருக்கும் போது கெட்ட விஷயங்களே செய்யணும்ட்டு இருக்கும். எது நல்லது எது கெட்டது சில டைம்ல தெரிஞ்சாலும் அது மனம்ன்றது ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஆனா இந்த தியானம் பண்றதுனால மனம்ன்றது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். எது நல்லது எது கெட்டது தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்ட்டு உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு இன்ட்யூஷன் மூலமா நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால இங்க வந்து பாம்பால நமக்கு துன்பம்ன்றது எங்க வந்து நம்மளுடைய உயிர் எடுத்துக்குமோன்ட்டு நம்ம வந்து ஒரு கூடையில மூடி வைக்கிற மாதிரி தப்பான மனிதர்கள், அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் இருக்கிற ஒரு மனிதர்களை நம்ம வந்து எல்லாரையும் அன்றது நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த தியானத்தால அவங்களுடைய மனம் குணம் என்றது மாறும். கொஞ்சம் கொஞ்சமா மாறும் போது அவங்களுக்கு முழுமையா ஞானம் பண்றது கிடைக்கும். சோ இங்க வந்து நிறைய பேர் நம்ம வந்து பாக்குறோம். சோ நிறைய பேருக்கு நான் சொல்லிதான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா நிறைய பேர் வந்து தியானத்துக்கு வரல. அவங்க வந்து நம்ம வீட்லயே எடுத்துக்கோங்க, ஒருத்தரோ 2 பேர் தான் பண்றோம், மத்தவங்க வந்து பண்றது கிடையாதுன்னு நம்ம பத்ரிஜி வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க குணம் வந்து அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. சிலது வந்து தப்பான விஷயங்கள் தான் பண்ணணும்னு தோணும், ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய கெட்டது நல்லதுக்கு எல்லாமே சரியா இருப்பாங்க. சில பேர் அடுத்த வாழ்க்கையில இன்டர்ஃபியரன்ஸ் ஆயிட்டு அவங்க வந்து சந்தோஷத்தை கெடுக்கணும்ட்டு சில பேர் வந்து இருப்பாங்க. சோ அது வந்து அவங்களுடைய குணம் வந்து மாத்தவே முடியாது. ஆனா நம்மளுடைய முயற்சின்றது நம்ம கண்டிப்பா அங்க செய்யணும், நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். சில பேரை வந்து மாத்த முடியும். அந்த தியானத்துல நம்ம கொண்டு வந்துட்டாலே எது நல்லது எது கெட்டதுன்றது தானாகவே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. இதுதான் வந்து பகவத் இது சாரி மகாபாரத்துல மகாபாரதத்துல வந்து துரியோதனர் வந்து என்னதான் கெட்ட செயல்கள் செஞ்சாலும் அவருக்கு எல்லாமே தெரியும், நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எதுன்ட்டு.
ஆனா அவர் வந்து நான் கெட்டது செய்யறதுக்குன்னு தான் நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு அவருடைய குணம் பண்றது அங்க தடையா இருந்தது. அதனால வந்து மனிதர்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் இது தவறு, இது செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனா அவங்களுடைய மனம் பண்றது அந்த கட்டுப்பாட்டுல இல்லாததுனால மனம் சொல்றது அவங்க கேக்குறாங்க. அந்த குணத்தால அவங்க வந்து அழிஞ்சு போறாங்க. மறுபடியும் மறுபடியும் தப்பான செயல்களால தப்பான கர்மாக்கள்ன்றது அவங்க செய்யறதுனால மறுபடியும் மறுபடியும் இந்த பிறவி எடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா எப்போ ஒரு மனிதன் ஆனாபான சதி தியானம் பண்றாங்களோ, மனம் பண்றது நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வருதோ, எது நல்லது எது கெட்டது அது நம்மளால கிரகிக்க முடியும். எது எந்த விஷயத்தால அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து துன்பம் கொடுக்காம நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் ஆகட்டும், அடுத்தவங்களையும் அந்த வழியில கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய மனசுல நமக்கு வந்து அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ன்றது நமக்கு இருக்குன்னா அது இந்த தியானத்தால மட்டும்தான். தியானத்தால ஞானம்ன்றது நமக்கு கிடைக்குது. ஒரு பியூர் சோலா நம்ம மாறுறோம். அந்த பியூர் சோலா நம்ம இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நம்ம என்ன சந்தோஷ நிலையில இருக்கோமோ அது எல்லாருமே இந்த பூமி மேல வாழ்ற எல்லாருக்குமே இது போய் சேரணும். அதுக்காக தான் நம்ம எல்லாருக்குமே வந்து பிரச்சாரம் பண்றோம், எல்லாருக்குமே பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறோம், எல்லா இடத்துலயும் வந்து யக்னங்கள் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே இந்த தியானம் பண்றது தெரிஞ்சுக்கணும். அவங்களும் இந்த பூமி மேல நல்ல விஷயங்களோட நம்ம இருக்கும்போது எல்லாருமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வந்து வாழ்றதுக்கு ஈஸியா அவங்க வாழ்க்கைன்றது எடுத்துட்டு போக முடியும். நம்மளுடைய பயணம் நம்மளுடைய நிறைய கெட்ட கர்மாக்களால இந்த பூமி மேல மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம். ஆனா நம்ம முக்தி நிலை சீக்கிரமா அடையணும்னா நம்மளுடைய நல்ல கர்மா கெட்ட கர்மா ரெண்டுமே பேலன்ஸ் நில் அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான் அங்க வந்து நம்ம வந்து தமோ குணம் ரஜோகுணம் சாத்விகம் நிர்குணத்துல இருந்துட்டு அந்த மூணு குணங்களையும் தாண்டி நிர்குணத்துல ஒரு சாட்சி தத்துவத்தோட நம்ம வந்து செயல்கள் செய்யும் போது நம்மளும் வந்து இந்த பிறவி கடைசி பிறவியை ஆக்கிக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய பிரமிட் சொசைட்டில பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே இதுதான் பண்றாங்க. எது தெரிஞ்சாலும் கொஞ்சமா இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ சர்வீஸ்ன்றது அல்டிமேட். எப்ப அது நம்ம வந்து நம்ம கிட்ட பணம் இருந்தா பணம் கொடுக்கறது, டைம் இருந்தா இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம மூலமா செய்யறது, இந்த மாதிரி செய்ய 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 நம்மளுடைய ஞானம்ன்றது வளர்ந்துட்டே போகும். எப்ப அந்த ஞானம் கிடைக்குதோ நம்மளுடைய பாவ கர்மாக்கள்ன்றது கழிக்கப்படுது. அங்க முக்தி நிலையான்றது நமக்கு கிடைக்குது. இது எல்லாமே வந்து சார் வந்து ஒரு உதாரணத்தோட உபமானம்னா உதாரணத்தோட சொல்லும் போது நம்ம உள்ளுக்குள்ள ஆர்வமா அத வந்து நம்ம சிந்திக்க முடியும். அது ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது? தியானம்னா நல்லது, ட்ரை பண்ணுங்கன்ட்டு சொல்லாம நல்ல விஷயங்கள் சிலது சொல்லிட்டு எதுக்காக இந்த பிறவி எடுத்துருக்கோம், எதுக்காக தியானம் பண்ணணும், இது எல்லாமே நம்ம வந்து கிளியரா ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சொல்லும் போது எதிரில இருக்கிற மனிதன் யோசிப்பாங்க, ஓ இது இதுக்காக தான் வந்து சொல்றாங்க, இதனாலதான் வந்து நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு வர்றதுக்கு தான் வந்து இந்த தியானம் ஏன் நம்ம வந்து ஒரு 40 நாள் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு வந்து புரியும். அதனால எக்ஸாம்பிள்ஸோட நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் இந்த தியானம் பண்றது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ எல்லாருமே தியானம் பண்ணா இந்த பூமி மேல வாழ்ற எல்லாருமே வந்து ஒரு சரியான வாழ்க்கைன்றது வாழ முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுதான் மாஸ்டர்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச்.